பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சட்டம் சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன். சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். நாவு சர்ப்பனையை பிழைக்கிறது. சொல்கிறாரு, நான் உன்னை சிக்ஷிக்கும் போது என்ன பண்ணுற, பகைக்கு சிக்ஷித்தல்னா எச்சரித்தல், அதை கடிந்து கொண்டு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுற, இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, செய்தி நேரங்களில் சில நேரங்களில் சில விஷயங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் யாரையும் டார்கெட் பண்ணிலாம் செய்தியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. பட் இங்கே நிற்கும்போது கர்த்தர் சில எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அது மாம்சமாக எடுத்து அதை பின்னாடி எடுத்து போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிற அப்படிங்கிற. அப்போது ஒரு பொல்லாத மனிதர்களோடு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அப்படி அணிஞ்சு போகிறாங்க. சபையிலே ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. அதில் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்களோடு கூட இணைந்து போகிற மக்களும் இருக்கிறாங்க. நீ உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிற. இந்த வாயை எதுக்கு யூஸ் பண்ணால், தேவனை புகழ்வதற்கு, நல்ல விஷயங்களை பேசுவதற்கு, அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். பொல்லாப்புக்கு திறக்கிற நாவு சற்பனையை பிணைக்கிறது, சில பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு. அதில் 20ஆம் வசனம் படிக்கிற மாதிரி, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். நீ இவைகளை செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் மௌனமாக இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பதாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன் அப்படிங்கிற. அல்லேலூயா. சொல்கிறாரு, சில மக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு விரோதமாகவே பேசிக்கிட்டு, இங்கே போய் சொல்லிட்டு, அங்கே போய் சொல்லிக்கிட்டு அவர் நினச்சிக்கிறாங்க அமைதியாக இருக்கார் போல கடவுள். இருக்கிற மாதிரி நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்ற. அல்லேலூயா. ஒவ்வொன்றாய் நான் அவர்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லுவாங்க. மட்டும் இல்லை, தேவனை மறக்கிறவர்கள், தேவனை மறக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு ஞாபகம் இல்லாமல் கண்டபடி உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறீங்களே, நான் இருக்கிறேன்றதை மறந்துட்டீங்களா? இதை சிந்தித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவனும் உங்களை விடுவிக்க முடியாது. இப்போ தேவன் ஆக்ஷன் எடுத்தாருன்னா யாரும் விடுவிக்க முடியாது. அப்போது விசுவாச பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு விரோதமாக பேசாதீங்க, தூஷிக்காதீங்க, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்த நினைக்காதீங்க, தலைகுனியை வைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கூடுமான வரையில் தேவனுக்கு பயந்து நடவுங்கள். தேவன் நீங்கள் பேசுகிறது எல்லாம் கேட்குறாரு. இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்ததை கேட்டார். இஸ்ரவேல் மக்கள் இச்சையாக இருப்பதை பார்த்தார். இஸ்ரவேல் மக்கள் தேவனை உயர்த்தின பார்த்தார். வருகிற இடங்களில் அவங்க பண்ண எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறாங்க. தேவன் பார்க்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திர ஆண்டவரே. சில நேரம் நாங்கள் பேசிடுறோம், எங்களை மன்னிங்க, எங்கள் அக்கிரமம், எங்கள் பாவம் உதவியில் மன்னித்து எங்களை பலப்படுத்துங்க. பார்க்குற பிள்ளை அப்படி பேசியிருப்பார்கள் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு விரோதமாக, மற்ற குடும்பங்களுக்கு விரோதமாக பேசுகிற பழக்கம் இருக்கும். சகோதரிகளுக்கு அப்படிப்பட்ட பழக்கம், சகோதரர்கள் அடிப்பட்ட பழக்கம் இருக்கும். கர்த்தர் அதை மாற்றி போடுங்க. அவங்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து நடப்பார்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஆசீர்வதிங்க. நன்மையானவைகளை பேசி, நன்மையானவைகளை அறிவித்து, சுவிசேஷத்தை அறிவித்து, ராஜ்யத்திற்கு மக்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய கிருபைகளை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல. ஆமென். God bless you.